إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் அருளும் கிருபையும் நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அகிலம் முழுவதையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹு அஸ்ஸ வஜல். அவனுடைய கோடான கோடி படைப்புகளில் மிகவும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நம்மை அவன் படைத்திருக்கிறான். நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு அடிமை எஜமான் என்ற தொடர்பு. நம்மை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எஜமான். அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அவனுடைய அடியார்கள், அடிமைகள். அடிமைகளுடைய கடமை எஜமான் என்ன சொன்னாலும் அதை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு அடிமையின், விசுவாசமான ஒரு அடிமையின் தன்மை, இயல்பு, பண்பு. இந்த உலகத்தில் பொதுவாக எஜமான்கள், அடிமைகள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அடிமைகளை கொண்டு எஜமான்கள் பயன்பெறுகின்றார்கள், அடிமைகள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். இதுதான் யதார்த்தமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளின் நிலைமை. ஆனால் அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் துன்புறுத்தப்படுவதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை துன்புறுத்தவும் மாட்டான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியார்களே, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை தான் நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அவன் சிரமத்தை உங்களுக்கு நாடுவதில்லை. நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கமே அல்ல. நீங்கள் சிரமப்படக்கூடாது என்றுதான் அல்லாஹ் விரும்புகின்றான். நம்மை படைத்த எஜமான் அடிமைகளாகிய நாம் கஷ்டப்படக்கூடாது, நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவன். நாம் அவனுக்காக செய்யக்கூடிய கடமைகள், அவனுக்காக நாம் செய்யக்கூடிய சேவைகள், இதனுடைய பலன் முழுவதையும் அடிமைகளாகிய நாம் தான் அனுபவிக்கின்றோம். நம்முடைய எஜமான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நம்முடைய வணக்கத்தால், நம்முடைய கடமைகளை ஆற்றுவதால் எந்த நன்மையும் அவனுக்கு போய் சேர்வதில்லை. இதனுடைய நன்மையை முழுமையாக அடியார்களாகிய நாம் தான் அனுபவிக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் அடிமைகள் என்பவர்கள் அப்படி அல்ல. அதனுடைய முழு நன்மையையும் அந்த அடிமைகளின் எஜமானர்கள் தான் அனுபவிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாம் கட்டுப்பட்டால், கீழ்ப்படிந்தால், அவருடைய கடமைகளை செய்தால், அவருடைய உத்தரவுகளை நிறைவேற்றினால், அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் ஈருலக வாழ்விலும் பிரதிபலனை, நன்மைகளை அடையக்கூடியவர்கள் நாமத்தான் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சின்ன சிறு கடமைகளை நம் மீது விதித்திருக்கின்றார். அதற்காக அவன் தரக்கூடிய
அதனுடைய கூலி பெண்ணும் பெரிய கூலி. இதை நாம் உணர்ந்தால்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு உண்மையான அடியாளாக வாழ வேண்டும் என்ற ஆவல் ஆசை நமக்குள் ஊற்றெடுக்கும். அல்லாஹ்விற்காக நாம் செய்யக்கூடிய கடமைகள் எதுவும் நமக்கு பாரமாக சுமையாக தெரியாது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கக்கூடிய நம்முடைய நன்மைகளுக்காக அவன் விதித்திருக்கின்ற சின்ன சிறு கடமைகள் கூட நமக்கு பாரமாக தெரிகின்றது. அதை செய்வதற்கு சோம்பல்படுகின்றோம். பலர் அந்த கடமைகளை செய்வதே இல்லை. முழுவதும் இந்த துன்யாவிலேயே மூழ்கி விடுகின்றோம். ஏன்? அல்லாஹ் நமக்கு என்ன கடமைகளை விதித்திருக்கின்றார், அது எவ்வளவு இலகுவான கடமை, அதற்காக நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய அளப்பெரிய கூலி என்ன, நமக்கு முன் சென்ற சமூகங்கள் எல்லாம் எப்படி கடமைகள் விதிக்கப்பட்டது, அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி கடமைகளை விதித்தார், அவர்களுக்கு எப்படி கூலி கொடுத்தார், இந்த அறிவெல்லாம் நமக்கு இருந்தது என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்தின் கடமைகள் எதுவுமே நமக்கு பாரமாக தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இந்த உதாரணத்தை சஹீஹுல் புகாரியில் நம்மால் பார்க்க முடியும். மஸலுக்கும் மஸலுமன் கபலக்கும், மக்களே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கும் உதாரணம் கமஸலி ரஜுலின் இத்தஹத உஜரா, ஒரு மனிதன் கூலி தொழிலாளிகளை ஏற்படுத்திக் கொள்கின்றான். அவனை போன்றுதான் ஒரு மனிதன் சில பேருக்கு கூலியை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கணும்னு கூப்பிடுறான். அவங்களுக்கு வேலை நேரம் ஃபஜர்ல இருந்து பகலின் பாதி வரை, ஃபஜர்ல இருந்து பகலின் பாதி வரை அவர்களுக்கு வேலையை அவன் கொடுக்கின்றான். அவர்கள் வேலை செய்ய வேண்டிய நேரம். உதாரணமாக அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் என்று ஒரு கூலியை நிர்ணயம் செய்கின்றான். ஃபஜர்ல இருந்து பகலின் பாதி வரை என்றால் கிட்டத்தட்ட எவ்வளவு மணி நேரங்கள்? ஒரு 6 மணி நேரம், தோராயமாக ஒரு 6 மணி நேரம் என்று நாம் மதிப்பிட்டுக் கொள்வோம். 6 மணி நேரம் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் கூலி அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலை செய்யறாங்க, 1000 ரூபாயை வாங்கிட்டாங்க. இதற்கு பிறகு இன்னும் சில பேரை அவன் கூலிக்கு எடுக்கின்றான். அவர்களுக்கு அவன் வேலை கொடுக்கின்றான். அவர்களின் வேலை நேரம் பகலின் பாதியிலிருந்து அசர் வரைக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம், தோராயமாக 4 மணி நேரம் இவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கும் அதே கூலி. முதலில் வேலை பார்த்தவர்கள் 6 மணி நேரம் வேலை பார்த்தார்கள், 1000 ரூபாய் வாங்கினார்கள். இரண்டாவதாக வேலை பார்த்தவர்கள் 4 மணி நேரம் தான், குறைவுதான், ஆனால் அவர்களும் 1000 ரூபாய் வாங்குகிறார்கள். மூன்றாவது சில பேருக்கு அவர் வேலை கொடுக்கிறார். அவர்களுடைய வேலை நேரம் அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் தான். அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும்னா ஒரு 2 மணி நேரம் தான். 4 மணிக்கு அசர் வருதுன்னா மக்ரிப் 6 மணிக்கு வருதுன்னு வைங்க, 2 மணி நேரம் தான் அவங்க வேலையே செய்யறாங்க. முதல் சாதார் 6 மணி நேரம் வேலை செஞ்சாங்க, 1000 ரூபாய் வாங்கினாங்க. ரெண்டாவது 4 மணி நேரம் வேலை செஞ்சா அவனும் 1000 ரூபாய் வாங்கினாங்க. ஆனா இந்த மூணாவது சாதார் 2 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. ஆனா இவனுக்கு அவன் கொடுக்கக்கூடிய சம்பளம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய்னு கணக்கு வழக்கு இல்லாம அள்ளி கொடுக்குறாங்க. வேலையும் குறைவு, கூலியும் அதிகம், சம்பளமும் அதிகம். இப்ப முதல்ல வேலை பார்த்த ஆட்கள்லாம் அந்த முதலாளிகிட்ட கேட்கிறாங்க, இது என்ன நியாயம்? நாங்க 6 மணி நேரம் வேலை பார்த்திருக்கோம், எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த. 4 மணி நேரம் வேலை பார்த்திருக்கோம், நீங்க 1000 ரூபாய் கொடுத்த. இவன் 2 மணி நேரம் தான் வேலை பார்த்திருக்கான், இவனுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கணக்கு வழக்கு இல்லாம அள்ளி கொடுக்குறேன். அப்ப அந்த முதலாளி சொல்றான், நான் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் பண்ணேனா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நான் குறைத்தால் அது அநியாயம் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்க 6 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு பேசணும், அதே 6 மணி நேரம் வேலை பார்த்தீங்க, பேசின கூலியை கொஞ்சம் கூட குறைக்காமல் அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். அந்த 1000 ரூபாயில 200 ரூபாய் குறைச்சிட்டு 200 ரூபாய் கொடுத்தேன்னா அது நான் அநியாயம் நீங்க சொல்லலாம். நான் அப்படி செய்யல. இப்ப அவனுக்கு ஏன் நீ கம்மியா வேலையை கொடுத்து அதிக சம்பளத்தை கொடுத்தனா அது ஏன் விருப்பம்? அது என்னுடைய விருப்பம். நான் யாருக்கு விரும்புகின்றேனோ அவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுப்பேன், குறைவான வேலையை கூட கொடுப்பேன் என்று அவன் சொன்னான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்லி, இப்படித்தான் உங்களுக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமூகங்களுக்கு மத்தியில் உதாரணம் இருக்கின்றது. இப்ப நமக்கு முன் சென்ற சமூகங்கள் என்றால் யஹூதிகள், நஸ்ராக்கள்.
அவர்கள் எல்லாம் இந்த 6 மணி நேரம் வேலை செஞ்ச கேஸ், அவங்களுக்கெல்லாம் கூலி அல்லாஹ் கொடுத்து பார்த்து இந்த 1000 ரூபாய் இப்படிதான் கொடுத்தான். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அளவே கிடையாது. அல்லாஹ் தருவதுதான், அளவே இல்லாம அள்ளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய வேலையோ குறைவு, ஆனால் வாங்கக்கூடிய கூலிக்கோ அளவே கிடையாது. நிறைவான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு இது. முன் சென்ற சமூகங்களுக்கெல்லாம் எப்படி கடமைகள் விதிக்கப்பட்டது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் கடமைகளை விதித்தால் நாம் செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் என்ன கடமைகளை விதித்தாலும் சரி, அதை நாம் தட்டி கழிக்க முடியாது. காரணம், நாம் அடிமைகள். இல்ல, நீ கடமைகளை விதித்துக்கொள், நான் என்னால் செய்ய முடியாது, என்னால் இப்படித்தான் செய்ய முடியும் என்று நம்முடைய இஷ்டம் போல் அந்த கடமைகளை சிலவற்றை விட்டு விட்டால், அல்லது முழுமையாக விட்டு விட்டால், அல்லது அந்த கடமைகளை மாற்றி அமைத்தால் நாம் தண்டிக்கப்படுவோம். இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகலாம், அல்லது மறுமை நிச்சயமாக அங்கே தண்டனைகள் உண்டு. இந்த உலகம் கூட அல்லாஹ் விட்டுருவான், சோதனைக்குரிய களம். தப்பு செஞ்சு அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாம விட்டா அல்லாஹ் மன்னிச்சு கூட உலகத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுருவான். ஆனால் மறுமையில் அதற்கான தண்டனை நிச்சயமாக இந்த அடிமைகளுக்கு கொடுத்தே ஆகும். அப்ப அங்க போய் மாட்டிக்கிறோம். இப்ப நாம இங்க அல்லாஹ்வுடைய அருளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்ட அழகான இலகுவான கடமைகளை விதித்திருக்கின்றார். ஒரு சில சட்டங்களை நாம் அறிந்து கொள்வோம். இப்போது இந்த சமூகத்தில் ஒரு மனிதர் தெரியாமல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இணை வைத்திருக்கின்றார். இப்போது அந்த இணை வைப்பு தவறு என்று புரிந்து அதிலிருந்து அவர் திரும்பி மீண்டு வருகின்றார். இவருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன? தௌபா தான். நீங்கள் இணை வைத்திருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். வேற எந்த பரிகாரமும் கிடையாது. ஆனால் இஸ்ரவேலர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு நபியை பின்பற்றி கொண்டு திடீரென அவங்க இணை வைப்புக்கு போனாங்க, காளை கன்றை வணங்கினாங்க. அப்படி வணங்கியவர்களுக்கு அவர்களுக்குரிய பாவ மன்னிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பரிகாரத்தை அருளினார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். என்ன பரிகாரம்? புகுதுலு அன்ஃபுஸக்கும், உங்களில் யார் இந்த காளை கன்றை வணங்கினார்களோ அவர்களை, இந்த காளை கன்றை வணங்காமல் இருந்தார்களே அவர்கள் கொல்ல வேண்டும். மரணம் தான். எப்படி விபச்சாரம் செய்தால் இஸ்லாமிய ஆட்சியிலே மரண தண்டனையோ, அதே போன்று ஒரு மனிதர் முஸ்லிமாக பிறகு இணை வைப்பை செய்து விட்டால் அந்த இணை வைப்பிலிருந்து அவருக்கு பரிகாரம் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த பாவம் அவருக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் கொல்லப்பட வேண்டும். இப்ப நிறைய உயிர்கள் அன்றைக்கு காளை கன்றை வணங்கியவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமூகம் கெஞ்சி கதறி அழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தாங்கள் செய்தது பெரிய தவறு என்பதை உணர்ந்த பிறகு அந்த சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை கூர்ந்து அதை நீக்கிவிட்டார். அப்ப இது போன்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விதித்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? இணை வைத்து அதிலிருந்து திரும்பக்கூடிய நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்வு கிடையாது, அவ்வளவுதான், மரணம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நமக்கு விதிக்கவில்லை. அதே போன்று இந்த ஜும்மாவிலே வியாபாரம் செய்யக்கூடாது. இப்போது இதா நூதிய லிஸ்ஸலாத்தின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மா தினத்தில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். எதுவரைக்கும் இந்த வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளது? தொழுகை முடிகிற வரைக்கும். இதா குதியத்தி ஸலா, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், இந்த பூமியில் விரைந்து சென்று அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். இப்ப பாங்கில இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது. எவ்வளவு நேரம்? அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் தான் நம்ம வியாபாரம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரம். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் எப்படி சட்டம் போட்டிருந்தான்? கரையில் இருந்த ஒரு சாரார் அவர்களுடைய தொழிலை மீன் பிடிக்கிறது மீனவர்கள், அவர்களுக்கு சனிக்கிழமை முழுவதும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் விதித்திருந்தார். சனிக்கிழமை முழுவதும் வியாபாரம் செய்யக்கூடாது.
என்னைக்கு அல்லாஹ் அந்த சட்டத்தை போட்டிருந்தானோ அன்னைக்கு தான் மீன்கள் கரையில் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த மீனவர்களை ஈர்க்கும். என்ன பிடிக்க மாட்டியான்னு கேட்கும். அந்த மாதிரி மீன்கள் வந்து கூட்டமா இருந்துச்சு. அப்ப இவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து அதை மீறி இந்த மீனை பிடித்தார்கள். அவர்கள் கோபத்துக்கு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்ட உலகத்திலே குரங்குகளாக பன்றிகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மாற்றிவிட்டார். இது அல்குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஏதோ நம்ம ஜும்மாவை நிறைவேற்றுறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை விட்டு வச்சிருக்கான். இந்த சமூகம் இந்த ஜும்மாவை நிறைவேற்றலன்னு வைங்களேன், அல்லாஹ் நாடினால் அது போன்ற ஒரு தண்டனை வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு சட்டத்தை நமக்கு விதித்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிப்பார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வியாபாரம் செய்கிறோம். இந்த 1 மணி நேரம் மட்டும்தான் அந்த வியாபாரத்தை நிறுத்தி வைக்கிறோம். மறுபடியும் போய் ஆரம்பிச்சிருவோம். வெள்ளிக்கிழமை முழுவதும் நீ வியாபாரம் செய்யக்கூடாது அவங்களுக்கு போட்ட சட்டம் மாதிரி நமக்கும் சட்டம் சொல்லி இருந்தா நம்ம செஞ்சுதான் ஆகணும். நான் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. செய்ய முடியாதுன்னா உனக்கு நரகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம விரும்பியதை செய்வான். ஆனால் நாம பாவி ஆயிடக்கூடாது, நரகவாசி ஆயிடக்கூடாது, நாம் சொர்க்கத்துக்கு அதிகமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கருணையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குறைந்த நேரம் மட்டுமே நீங்க வியாபாரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1-2 விஷயங்கள் மட்டுமல்ல. இப்படி முன்சென்ற சமூகங்களுக்குரிய சட்டங்களை எடுத்து பார்த்தோம்னா நிறைய சட்டங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ரொம்ப இலகுவான ஒரு மார்க்கத்தை தான் நமக்கு கடமையாக்கியிருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணு, அவர்களுக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணு தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் மற்ற கடமைகள் மற்ற சட்டங்களில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இலகுவான முறையில் இந்த மார்க்கத்தை அவர் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். நம்முடைய ஆடையில் சிறுநீர் பட்டால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? ஆடையை தண்ணீர் ஊற்றி கழுவினால் போதுமானது. சிறு குழந்தைகளுடைய சிறுநீர் என்றால் தெளித்தால் போதும். ஆனால் முன்சென்ற சமூகங்கள் யூதர்களுக்கு அல்லாஹ் விதித்த கடமை என்ன தெரியுமா? அவருடைய ஆடையில் சிறுநீர் பட்டால் சிறுநீர் பட்ட இடத்தை அவர்கள் வெட்டி தூக்கி எறிய வேண்டும். அவர்கள் அந்த இடத்தை வெட்டி தூக்கி கழுவினால் போதாது, அதை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். அந்த இடத்துல அவங்க என்ன செய்வாங்க? வேறொரு இதை வச்சு ஒட்டு போட்டுக் கொள்வாங்க. இப்படி அவர்களுக்கு சட்டங்கள் போடப்பட்டிருந்தது. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமி முழுவதும் எனக்கு தொழுவிடமாக ஆக்கப்பட்டிருக்கு. எனக்கு முன் சென்ற சமூகங்களுக்கு இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் அருளவில்லை. இப்ப அவர்களுக்கு என்ன சட்டம்? குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க அந்த மஸ்ஜிதுகள்ல தான் தொழுகணும், வழிபாடு செய்யணும். ஆனா நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? மஸ்ஜித் பக்கத்துல இருந்தா பள்ளியில தொழுவுங்க. இன்னைக்கு பயணம் பண்றீங்க, அந்த நேரங்கள்ல மஸ்ஜித் இருக்காது, பூமியில எங்க வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையிலும் நமக்கு சட்டங்களை இலகுபடுத்தியிருக்கிறார். இந்த பாக்கியத்தை உணர்த்துவதற்காகவே அல் குர்ஆனில் 2 ஆயத்துகளை அல்லாஹ் நமக்கு இறக்கி இருக்கிறார். அல்லாஹ் நமக்கு விதிக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே நமக்கு இலகுவானவை. முன் சென்ற சமூகங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கம்மியான விலையை கொடுத்திருக்கான், நிறைவான கூலியை கொடுக்கிறான் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய 2 ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குது. அந்த 2 ஆயத்துகள் என்ன தெரியுமா? சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த ஆயத்துகள் இறங்கும் போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவசியம் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்கள், நற்செய்தியை பெறுங்கள். உங்களுக்கு 2 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அபிஷிக் பி நூரை, அவை 2ம் ஒளிகள். லம் யுஅத்தஹுன்ன நபியும் கப்ல, உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது போன்ற ஆயத்துகள் கொடுக்கப்படவில்லை. அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள், அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய இலகுவான அம்சங்கள் யாருக்கும் உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த மார்க்கம் நமக்கு ரொம்ப இலகுவிலும் இலகுவாக மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு காரணம். அல்லாஹ்வுடைய அருள், அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை. அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் வந்துடக்கூடாது, என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் வந்துடக்கூடாது இப்படின்னு பார்த்து பார்த்து அவங்க நடந்துக்குவாங்க. இந்த பல் துறக்குவது கூட அவங்க என்ன சொன்னாங்க?
என் உம்மத்துக்கு சிரமம் என்று இல்லாவிட்டால் பல் துலக்குவதை நான் அவர்களுக்கு கடமையாக்கி இருப்பேன். இப்ப நபி அவர்கள் பல் துலக்குவதை வலியுறுத்துறாங்க. அது கடமையான நல்லா இருக்கும் விரும்புறாங்க. ஆனா அந்த கடமையை விதிப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதை விதியாக்குவதற்கும் அவர்களுக்கு மனமில்லை. ஏன்? என் உம்மத்துக்கு கஷ்டமாயிரும் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. இதே ரமதான்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. எப்போ? நடுநிசி இரவில். ரமலான்ல நடுநிசி இரவில் நபி அவர்கள் தன்னந்தனியாக தொழுகிறாங்க. இதை சஹாபாக்கள் பார்க்கறாங்க. நபிக்கு சஹாபாக்களுக்குள்ள உறவு என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ்ல உள்ளதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மையை சஹாபாக்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினைச்சா அதுக்காக அவங்க பெரிய முஸ்லிம்லாம் எடுக்க தேவையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த நன்மையை செய்யுங்க, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான், செய்யுங்க, செய்யாம விட்டுறாதீங்க, பல மணி நேரம் பேச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நபி செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சஹாபாக்கள் அதை செஞ்சிருவாங்க. பாருங்க, பள்ளிவாசல்ல நபி அவர்கள் தன்னந்தனியா தொழுகிறாங்க. இதை ஒரு சில சஹாபாக்கள் நடுநிசி நேரத்துல பாக்குறாங்க. நபி தொழுகிறாங்க, அப்ப நம்ம எப்படி சும்மா சுத்தலாம்? நபி அவர்களுக்கு பின்னாடி போய் நம்மளும் தொழுவோம் சொல்லி அவங்க வந்து தொழுகிறாங்க. இப்ப ஜமாத் ஆகுது. இன்னும் சில பேர் அதுக்கப்புறம் பாக்குறாங்க. அப்படி ஜமாத்தோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. 3 நாள் தான் பள்ளிவாசல் நிரம்பிருச்சு. எப்போ? ரமலானில் நடுநிசி நேரத்தில். இன்னைக்கு பள்ளிகள் எல்லாம் காலியாக கிடக்குது. ஆனா நடுநிசி நேரத்தில் பள்ளி முழுவதும் நிரம்பிருச்சு. இடம் இல்லை, தொழுகைக்காக அவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இத்தனைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வாங்கன்னு எந்த விதமான அழைப்பு விடல. நபியுடைய செயலை பார்த்து இந்த மக்கள் வந்ததுதான். 4வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரல. இப்ப சஹாபாக்கள் ஆர்வத்தோடு இருந்தவங்க மறுநாள் நபிகளார்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்கள் வருவீர்கள் என்று ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோம், நீங்க வரலையே. வேண்டும் தான் நான் வரல, ஏன்னா இது அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கிடுவோம், நான் பயந்து தான் வரல. ஏன்னா தொடர்ச்சியா செஞ்சு அல்லாஹ் கடமையாக்கினா என்ன செய்ய? என் சமூகம் செஞ்சு ஆகணுமே. அப்ப செய்யாட்டா அவங்களுக்கு குற்றமாயிரும், பாவிகளாக அவங்க ஆயிடுவாங்க. அதனால் கருணை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி 1-2 விஷயங்கள் மட்டுமல்ல, பல விஷயங்களில் கருணையோடு நடந்து கொண்டார். அப்ப இந்த பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் எந்த சந்தர்ப்பத்தில் அருளப்படுது தெரியுமா? அதற்கு முன்னதாக, அந்த 2 ஆயத்துகளுக்கு முன்னதாக ஒரு ஆயத்து முதல் இறங்குது. குல், நபியே நீங்கள் கூறுங்கள், இன் துபது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு, உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அதற்காக அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான். இப்படிங்கிற இந்த ஆயத்து இறங்கு. இது இறங்கினோடனே சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுடைய உணர்வுகளை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு பாருங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்களுக்கு சங்கடமாயிடுச்சு. அவங்களுக்கு இந்த ஆயத்தை படிச்ச உடனே கஷ்டமாயிடுச்சு. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஏன் உங்களுக்கு கஷ்டமாகுது? அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை செய்ய வேண்டும்ங்கிற ஆர்வமும் வேட்கையும் உள்ள மக்கள். அதனால் இந்த ஆயத்தை இறந்தோடனே இதை செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த கவலையினால அவர்களுக்கு சிரமம், சங்கடம் ஏற்படுது. நபியிடத்திலே வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறங்கியிருக்கான், உங்க உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அதற்காக விசாரணை செய்வேன்னு சொல்றான். எங்க உள்ளங்கள்ல வரக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்த கூடாதுன்னா நாங்க வெளிப்படுத்தாம இருந்துக்கிறோம், அதை எங்களால் செயல்படுத்த முடியும். ஆனால் உங்க உள்ளங்களை நீங்க மறைச்சு வச்சாலும் அதுக்கும் அல்லாஹ் விசாரணை செய்வான்னு சொல்றானே, இதை எங்களால செயல்படுத்த முடியாது. ஏன்னா எங்க மனங்கள்ல கெட்டது வரும், கெட்டது வராம எப்படி எங்களுடைய மனங்களை நாங்க பாதுகாக்க முடியும்? அதனால இந்த ஆயத்தை எங்களால செயல்படுத்த முடியாது, சக்தி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இதை கேட்டோடனே அல்லாஹ்வின் தூதர் முகம் செவந்து கடுமையான கோபமாக விட்டார். நபி அவர்களுடைய அந்த கோபத்தை பார்த்தவுடன் சஹாபாக்கள் பயந்து நடுநடுங்கி, நாம் பேசக்கூடாத வார்த்தையை பேசிவிட்டோம் என்று தான் முட்டி முழங்கால் இட்டு இதை அமர்ந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபித்தோழரிடத்தில் கேட்டார்கள், அதுரீதுன அன் தகூலு கமா கால அஹ்லுல் கிதாபைன் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்கள் பேசியது போல் நீங்கள் பேசுவதற்கு நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்கள் யார்? யஹூதிகள், நஸராக்கள். அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் இறக்கியிருக்கான், சமீஅனா கேட்டோம், வாஸைனா
நாங்க மாறுதான் செய்வோம், கட்டுப்பட மாட்டோம் இப்படின்னு அவன் சொன்னான். நீங்க சொல்றது கிட்டத்தட்ட அது மாதிரி ரிலேட்டிவா இருக்கு. அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஆனா இதை எங்களால செயல்படுத்த முடியும், இது எங்களால செயல்படுத்த முடியாது. இது என்ன பேச்சு? அல்லாஹ்வுடைய வார்த்தையில இதை செயல்படுத்த முடியும், இது செயல்படுத்த முடியாதுன்னு பொதுவாக இப்படி பேசுறது தப்பு. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. நபி அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் சொன்னதை எல்லாம் நம்புங்கன்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லோருமே அல்லாஹ் இறக்கியதை நாங்கள் நம்புகிறோம், சமிஅனா வ அத்தஅனா. நபிகளார் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் சஹாபாக்கள் சொன்னாங்க, சமிஅனா நாங்கள் அல்லாஹ் கூறியதை செவியிட்டு விட்டோம், வ அத்தஅனா நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டு விட்டோம். இது முடியும் இது முடியாதுன்னு நாங்கள் பேசுறது தப்பு. அப்படி பேசி இருக்க கூட நாங்க எதுவா இருந்தாலும் எங்களை படைச்ச ரப்பிடத்துல நாங்க கேட்டிருக்கணும். அதை விட்டு நாங்கள் இப்படி நாங்களாக பேசிக்கொள்வது இது தவறானது. யாரெல்லாம் எங்களை மன்னித்து விடு, கேட்டோம் கட்டுப்பட்டோம், நீ சொன்னதை நாங்கள் கேட்போம். அதே நேரத்தில் யாரெல்லாம் நாங்க பலகீனமானவங்க, எங்களுக்கு கருணை காட்டு, வஅஃபுன்னா எங்களை மன்னித்து விடு, வர்ஹம்னா எங்களுக்கு கருணை காட்டு, வக்ஃபிர் லனா எங்களை அலட்சியம் செய், அன்த மௌலானா நீ தானே எங்களுடைய எஜமான், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் காஃபிரான கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. தொடர்ந்து இந்த ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் நபிகளார் கற்றுக் கொடுத்த துஆக்கள். அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க என்ன? ரப்பனா எங்கள் இரட்சகனே, லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா அமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி நீ சுமைகளை சுமத்தினாயோ அது போன்ற சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி எங்களுக்கு சக்தி இல்லாத விஷயத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே. அல்லாஹ் சுமத்த மாட்டான், ஆனால் எஜமான் அவனுடைய கருணையால் தான் சுமத்தாமல் இருக்கின்றான். சுமத்தினால் நாம் செய்துதான் ஆக வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே எத்தனை எஜமானர்கள் தங்களுடைய அடிமைகளை சக்தி இல்லாத விஷயங்களை எல்லாம் கொடுத்து செய் என்று சொல்கின்றார்களே, அதுபோன்று அல்லாஹ் நமக்கு செய்யவில்லை. காரணம் அவனுடைய கருணையினால் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப இதை ஒட்டித்தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை இந்த தூதருடன் இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களும் சஹாபாக்களும் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று பக்ராவுடைய இந்த 2 ஆயத்துகள் அருளப்பட்டது. அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அதற்கு அல்லாஹ் கடமைகளை விதிக்க மாட்டான் என்று அவனுடைய கருணையால் நமக்கு சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தளர்த்தி இருக்கிறார். இந்த நோன்பிலும் கூட அப்படித்தான். இன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்கிறது நிறைய பேருக்கு பாரமா தெரியும். நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் அதை வச்சிருந்தோம். உடம்புல பலருக்கு தெம்பு இல்லாட்டா கூட நோயாளியா இருக்கிறாங்க. ஆனா இந்த ரமதான் அடைவதை பாக்கியம் இல்லையா, இந்த நோன்பை நான் விடக்கூடாது, அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பேன் என்னன்னு தெரியாது, அதனால நோக்கத்தையா வச்சிடணுங்கிற அந்த வைராக்கியம் அவர்கள் உடல்ல தெம்பு இல்லாவிட்டாலும் இந்த நோன்பை வைப்பதற்குரிய அந்த வலிமையை, அந்த உணர்வு, அந்த எண்ணம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. ரமலான் நோன்பை முழுவதுமாக நோற்று விடுகின்றார். ஆனால் இன்றைக்கு என்ன ஈமானிய பலயம், எனக்கு வேலை இருக்கிறது, அது இருக்கிறது, பல காரணங்களை சொல்லி இந்த ரமலான் நோன்பை நோக்காமல் நம்முடைய சமூகத்துல பல சகோதரர்கள் அலட்சிக்கிறார். இது கடமை, வச்சுதான் ஆகணும், வைக்காட்டா நரகம், நாளைக்கு மறுமையில் விசாரணை உண்டு, தண்டனை உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த நோன்பு கடமையை வலியுறுத்துறான். ரமலான்ல நோன்பு வையுங்க. உங்களுக்கு ரமலான்ல ஏதாவது நோய் வந்துருச்சு, நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா வேறொரு மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை நீங்கள் வைக்க வேண்டும். ரமலான்ல பயணம் போறீங்க, நோன்பு வைக்க முடியலையா, ரமலான் முடிஞ்சு வேறொரு நாளில் கண்டிப்பாக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இதுலயே நமக்கு அவன் அருள் தான் செஞ்சிருக்கான். நமக்கு முன் சென்ற சமூகங்களுக்கு எப்படி நோன்பு இருந்துச்சு, சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, இது நமக்குரிய சட்டம். பகல் நேரத்தில் மட்டும், இரவு நேரத்தில் 3மே அனுமதி. ஆனா அவர்களுக்கு இந்த 3ஓடு யாரிடத்திலையும் பேசவும் கூடாது. நோம்புனா என்ன, யாரிடத்திலையும் பேசவும் கூடாது. இது மாதிரி சட்டத்தால நமக்கு கடமையாக்கி இருந்தா நம்ம இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா போயிருக்கும். நீங்க நோம்பு வச்சுட்டு வேலை செய்யறோம், வெளியே போறோம், பேசுறோம். இப்ப பேசக்கூடாதுன்ற எல்லாமே நம்ம முடங்கிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சட்டத்தை நீக்கி நமக்கு இலகுவாக்கி தான் கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி சஹாபாக்கள் நோன்பு கடமையாகி சில காலங்கள் எப்படி நோன்பு வச்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் போட்ட சட்டம் என்ன தெரியுமா,
இப்ப நம்ம இரவு நேரம் எல்லாம் என்ன செய்யறோம்? உண்ணுறோம், பருகுறோம், இல்லறத்தில் ஈடுபட அனுமதி இருக்கு. ஆனால் ஆரம்பத்திலே இரவு நேரங்களிலும் இல்லறம் கூடாது. எப்படி பகல் நேரத்திலே இல்லறம் கூடாதோ அதே போன்று ரமலான் மாதம் முழுவதும் இரவு நேரத்திலும் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்று சட்டம் இருந்தது. விளைவு என்ன? நிறைய நபித்தோழர்கள் அந்த சட்டத்தை மீறி, யா அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஹலத்து, நான் அழிந்து விட்டேன், அல்லாஹ் சொன்ன கடமையை மீறி பாவம் செய்து அழித்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையால் தான் ஃபல் ஆன பாஷிருஹுன்ன, இப்போது நீங்கள் இரவு நேரத்தில் உங்கள் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடலாம் என்ற சலுகையை நமக்கு வழங்கினார். இது மட்டுமல்ல, ஆரம்பத்திலே இரவு நேரத்தில் எவ்வளவு நேரம் சாப்பிடலாம், எவ்வளவு நேரம் குடிக்கலாம் என்றால் உறங்குற வரைக்கும் தான். இன்னைக்கு நம்ம ஃபஜர் வரைக்கும் நம்ம சாப்பிடுறோம், தூங்கி எந்திரிச்சும் சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை, ஃபஜர் வரைக்கும் சாப்பிடலாம். ஆனா ஆரம்பத்தில் இருந்த சட்டம் என்ன? உறங்குற வரைக்கும் தான் சாப்பிடலாம், குடிக்கலாம். ஒருவர் இரவிலே உறங்கிவிட்டால் உறக்கத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. இப்படித்தான் அல்லாஹ் அவர்களுக்கு நோன்பை கடமையாக்கினான் சஹாபாக்கள். அப்போ ஒரு சஹாபி வேலை செஞ்சுட்டு நோன்பு திறந்துட்டு வயிற்றுல பசியோடு வீட்டுக்கு வர, மனைவி எனக்கு பசிக்குதுமா, நோன்பு திறந்துட்டேன், சாப்பாடை கொடுன்னு கேட்கிற. மனைவி, நான் போய் ரொட்டி சுட்டுட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி போய் ரொட்டி சுட்டுட்டு வர்றாங்க. அதுக்குள்ள இவர் தூங்கிட்டார். இப்ப சட்டம் என்ன? தூங்கிட்டா சாப்பிடக்கூடாது, நோன்பு கண்டினியூ ஆகணும். தூங்கிட்டா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இப்ப வயிற்றுல பசி, இன்னும் பசி போகல, இரவு நேரம், அவர் மறுபடியும் நோன்பு நோக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மாதிரியான சட்டங்களை எல்லாம் ஏன் ஆரம்பத்துல போட்டு பின்னாடி நீக்கிறான் தெரியுமா? நமக்கு உணர்த்துறான். நான் நினைச்சா எப்படி வேணாலும் சட்டம் போடுவேன், அதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் என்னுடைய கருணையால் இப்படி நான் சட்டங்களை தளர்த்தி இலகுவான முறையில் நோன்பு நோற்பதற்கு உங்களுக்கு நான் கற்றுத் தந்திருக்கின்றேன். அந்த கடமையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்கின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு தரக்கூடிய பரிசு அளவிட முடியாதது. இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பு என்ற கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு மகத்தான பரிசை தருகின்றார். மன் காம ரமதான மன் சாம ரமதான ஈமான வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமதான் மாதத்தில் பகலில் ஒருவர் நோன்பு நோற்றால் அல்லது இரவில் நின்று வணங்கினால் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் அவருக்காக மன்னிக்கப்படுகின்றன. நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் இந்த நோன்பின் மூலமாக, இரவு வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்கின்றான். பாவங்களில் தான் ஒரு மனிதன் அழிகிறான், அவனுக்கு துர்பாக்கியமான நிலை ஏற்படுகிறது. பாவங்களை அதிகமாக செய்யும்போது இந்த உலகத்தில் மழை இருக்காது, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வர. இந்த பாவங்கள் அதிகரித்தால் நாளைக்கு மறுமையில் அதனாலதான் அவன் நரகத்துக்கு போறான். ஆக ஈருலக வாழ்க்கையிலேயும் ஒரு மனிதன் சுபிட்சமாக வாழ்வதற்கு இவன் செய்யக்கூடிய பாவங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அப்ப அந்த பாவங்களை அல்லாஹ் அழித்து விட்டால் மனிதனுக்கு சிறந்த ஒரு வாழ்வை அல்லாஹ் வழங்குகின்றான். எனவே ரமலான் நோன்பை நாம் நோக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கிறார் தெரியுமா? லைலத்துல் கத்ர் என்ற ஒரு உன்னதமான இரவு இந்த ரமலானில் தான் இருக்கிறது. அது அல்லாஹ் எவ்வளவு சிறப்புப்படுத்தியிருக்கான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்ற இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களுக்கு நிகரானது என்று அல்லாஹ் சொல்லவில்லை, 1000 மாதங்களை விட சிறந்தது. இது அல்லாஹ் தரக்கூடிய மகத்தான கூலி. அந்த ஒரு இரவை 10 நாட்களில் தேடி ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு 5 நாட்கள் சிரமப்பட்டு நம்ம அதை அடைந்து விட்டால் அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன? 5 நாளுடைய கூலியோ ஒரு நாளுடைய கூலியோ கிடையாது, 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்ந்தா கூட 1000 மாசம் வாழ மாட்டான். 60 வருஷம் வாழ்ந்தா கூட 720 மாதங்கள் தான் அவன் உலகத்திலே வாழ்ந்தான். ஆனா அந்த ஒரு இரவை அடைந்து விட்டால் 1000 மாதங்கள் வாழ்நாளெல்லாம் முழுவதும் நின்று வணங்கினாலும் கூட அடைய முடியாத கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். இப்படி யாரு தருவா? நீ ஒரு நாள் வேலை செஞ்சா அவனுக்கு 60 வருஷம் வேலை செஞ்சதுக்குரிய கூலிய சம்பளத்தை தரேன் யாராவது உலகத்துல சொல்லுவாங்களா? எந்த எஜமானாராவது முதலாளியாவது சொல்லுவானா? யாரும் சொல்ல மாட்டான். நீ ஒரு நாள் வேலை பார்த்தா அதுக்குரிய கூலி தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு இரவை நீ அடைந்தால் 1000 மாதங்கள் என்ன அதை விட சிறந்தது. எவ்வளவு சிறந்தது அது அல்லாஹ் அவனுடைய அறிவில் வைத்திருக்கின்றான்.
நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய மன தூய்மை, நம்முடைய ஈமான் அதற்கு ஏற்றாற்போல் அந்த கூலிகள் பன்மடங்காக முடிவில்லாம அல்லாஹ் முடிவை வைக்கல, அந்த முடிவை தன் கையில் வைத்திருக்கின்றார். அடியார்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான கூலியை தருகின்றார். இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்றைக்கு மார்க்க கல்வியில் கற்கக்கூடியவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக. இன்றைக்கு மஸ்ஜிதுகள், நம்முடைய சமூகத்தின் மக்களுடைய எண்ணிக்கை, நம்முடைய மஹல்லாக்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் அதிகமாக இருக்கு. இந்த மஹல்லாக்களுடைய எண்ணிக்கை, மஸ்ஜிதுகள் அதிகமாக இருக்கிற அளவுக்கு இந்த மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஆலிம்கள், ஆலிமாக்கள் இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கான்னு கேட்டால் மிக மிக குறைவு. அப்ப இது சமூகத்தின் ஆரோக்கியமான நிலையான்னு கேட்டால் கிடையாது. மதரசாக்கள், கல்வி கூடங்கள், மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுவதுதான் இந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளம். என்னைக்கு இந்த கல்வி குறையுதோ அது மறுமையை நோக்கி, இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை, இந்த திக்ரை, உபதேசத்தை நாமே அருளினோம், இதை நாமே பாதுகாப்போம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் யாரை கொண்டு பாதுகாக்கிறான் என்றால் கல்வியாளர்களை கொண்டு, இந்த மார்க்கத்தை கற்ற கல்வியாளர்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த தீனை அழிய விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த உலக அழிவு நாள் கூட எப்படி ஏற்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்தஸிஉ இல்மன் இன்திஸாஅன் யன்தஸிஉ. அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து இந்த மார்க்க கல்வியை ஒரே அடியாக திடீரென கைப்பற்றி விட மாட்டார். வலாக்கின் பிகப்தில் உலமா, மாறாக மார்க்கத்தை கற்றறிந்தவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றுவார், எடுப்பார். கடைசியில் இந்த பூமியில் மார்க்கத்தை அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பல நிமித்த இல்லா ஜாஹிலன், எந்த ஒரு அறிஞரும் இருக்க மாட்டார், அறிவிலிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அவை இத்தகதன் நாசு ரூசன் ஜுகாரன். அப்போது மக்கள் அறிவிலிகளை தங்களுடைய தலைவர்களாக, வழிகாட்டிகளாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் அறிவில்லாமல் தீர்ப்பு கொடுப்பார்கள். தானும் வழிகட்டு பிறரை வழிகெடுப்பார்கள். அப்போதுதான் கியாமத் நாள் வரும், உலக அழிவு நாள் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இந்த மார்க்கத்தை நாம படிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனை படிக்க வாருங்கள் கூப்பிடுறான், நம்மளை நோக்கி அல்லாஹ் அழைப்பு விடுகின்றான். ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் தாயிஃபத்துன் யதஃபக்கஹு ஃபித்தீன். ஒவ்வொரு சமூகத்திலும் சிலர் புறப்பட்டு வந்து மார்க்கத்தை படிக்க வேண்டாமா? வாருங்களேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில பேர் வாங்க. எல்லாராலையும் வர முடியாதுதான். உங்க குடும்பத்துல, உங்க கூட்டத்துல எல்லாராலையும் வர முடியாது. ஒரு சில பேராவது வர வேண்டாமா? யாருமே வரட்டினா இந்த சமூகமே பாவியாயிடும். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலராவது புறப்பட்டு வாங்க, ஒவ்வொரு சமூகத்திலையும் சிலராவது புறப்பட்டு வந்து மார்க்கத்தை படித்து விட்டு நீங்கள் திரும்பி சென்று உங்களுடைய சமூகங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்துகிறார். ஆக இந்த பணியை செய்யக்கூடிய கூடங்கள் தான் மதரசாக்கள், கல்வி கூடங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் நிறைய கல்வி கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் குறிச்சி பிரிவு பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது சாலிஹீனில் இயங்கி வரக்கூடிய அன்னூரா என்ற மதரசா. இந்த அன்னூரா என்ற மதரசாவுக்கு நானும் போயிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பெண்கள் தினந்தோறும் வந்து மார்க்கத்தின் அடிப்படையான கல்வியை தீனியாத்தை படித்துக் கொண்டு போகின்றார்கள். அதுபோன்ற 3 வருட ஆலிமா படிப்பையும் அந்த மதரசாவில் நடத்தப்படுது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பெண்கள் ஆலிமா படிப்பை படித்து பல்வேறு சமூகத்திலே பல்வேறு இடங்களில் சென்று அவர்கள் இந்த மார்க்க கல்வியை மாணவர்களுக்கு, மக்களுக்கு போதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது வரப்போகின்ற பட்டமளிப்பு விழாவில் கூட 11 மாணவிகள் பட்டம் பெற இருக்கின்றார்கள். இப்படி நிறைய ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கல்விக்கூடங்கள். இந்த கல்விக்கூடங்கள் எல்லாம் இப்படி சிறப்பாக இயங்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒரு காரணமாக ஆக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய உதவிகள், பொருளாதாரம், உடல் உழைப்பு அல்லது நாம் பங்கெடுப்பு, ஏதாவது ஒரு வகையில நம்முடைய பங்களிப்பு இருக்கும். ஒன்று, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த மதரசாக்களுக்கு அனுப்பணும். நம்முடைய வீட்டில் ஒரு டாக்டரா இருக்கா, ஒரு இன்ஜினியர் இருக்கா, ஒரு ஆலிமா இருக்கணும், மார்க்கத்தை படித்தவங்களா இருக்கணும். மார்க்கத்தை படித்தவர்களாக இருந்து கொண்டு அவர்கள் மற்ற எல்லா கல்வியும் படிக்கலாம், தடையே இல்லை. அப்ப அந்த மாதிரியான ஒரு பங்களிப்பை நமக்கு கொடுக்கணும். சரி, அப்படி நமக்கு கொடுக்க முடியலையா, வேற வகையில நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மங்களை பெற்று தரக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உதவி தொகைகள் நாம் இறந்தாலும்
நமக்கு நிலையான தர்மமாக வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தீனை இந்த பூமி நிலைநிறுத்துவதற்கு ஒரு பங்களிப்பாக நமக்கு இருக்கும். இந்த ஜும்மாவுடைய வசூல் இதிலே அந்த மதரசாவுக்காக பொருளாதார உதவிக்காக இதில் திரட்டப்படுகிறது. எனவே தாராளமாக இந்த ரமதானில் அதிகமாக உதவி செய்யுங்கள், அள்ளித்தாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கொடுப்பதை விட பன்மடங்கு அவன் திருப்பி தருவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.